ஹாய் வாங்க, நீங்கள் இப்போ பார்க்குறது குடமிளகா கிரேவி. இது செய்ய தேவையானது இந்த சைஸ் ஒரே ஒரு குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை லேசாக ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டு, இதுக்கு தேவையான ஒரு மசாலா 2 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் இதை பாருங்க இந்த சைஸ் இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு பல், 2 மிளகாய் வத்தல், ஒரு தக்காளி, இவ்வளோத்தையும் நல்லா மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பதண்டி வதக்கிட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பல்லாரியாக பொடியாக நறுக்கி அதையும் நல்லா வதக்கிக்கோ. பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்துட்டு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு மஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் உரப்பு வேணுங்கிறதுக்காண்டி. தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் அதுக்கு பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குதா? இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை போட்டு குடமிளகா கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.